ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பூட்ஸ்ட்ராப் வெர்சஸ் டெய்ல்விண்ட். ரெண்டு பேருமே சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க் தான். பட் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஈஸியா டிசைட் பண்ண முடியும். எதை யூஸ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் டைம் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே HTML, CSSல தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணனதுக்கு அப்புறம் ஃபீல் ஆகும், ஐயோ ரொம்ப கோட் எழுதுற மாதிரி இருக்கே. அப்பதான் நம்ம கண்ணு முன்னாடி வரும் ரெண்டு சூப்பரான சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க், பூட்ஸ்ட்ராப் அண்ட் டெய்ல்விண்ட். பட் இப்பயும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், எதை சூஸ் பண்ணலான்னு. வாங்க நான் சொல்றேன் எதை எப்போ யூஸ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது ட்விட்டர் இன் 2011ல. இது சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க்கோட கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பாப்புலர், வைட்லி யூஸ்டு ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபுல்லி ரெடிமேட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் லைக் nav பார், பட்டன்ஸ், கிரிட், மாடல்ஸ். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த பில்ட்-இன் காம்பனன்ட்ஸ். மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா, சிஎஸ்எஸ் ரொம்ப டீப்பாக தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, குயிக்காக பில்ட் பண்ண முடியும். ரெடிமேட் யூஐ இருக்கு, ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டையும் பில்ட் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறனால ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேம் லுக்காகவே இருக்கும். ஓகே, கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்க்கு குயிக் பில்ட் பண்ணுறதுக்கு செம ஆப்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெய்ல்விண்ட். டெய்ல்விண்டும் சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க் தான். ஆனால் இது பூட்ஸ்ட்ராப் மாதிரி ப்ரீ டிஃபைன்டு காம்பனண்ட்டை கொடுக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளாவே யூனிக் டிசைன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஹைலி கஸ்டமைசபிள். கான்ஃபிகரேஷனில் நம்மளே டிசைன்ஸை எழுத முடியும். கான்ஃபிக் ஃபைலில் நீங்கள் செட் பண்ண டிசைனே வரும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, கிளாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கோட் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பிகினருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ டெய்ல்விண்ட் கற்றுக்க ரொம்ப லேட்டானா கூட ஒன்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பவர்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக பூட்ஸ்ட்ராப் வந்து பிகினருக்கும் குயிக்காக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்ல்விண்ட்னா ஃபியூச்சர் டெவலப்பர் ஸ்கில்ஸுக்கு, கஸ்டம் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு குட் ஆப்ஷன். ஃபைனலாக டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பூட்ஸ்ட்ராப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெய்ல்விண்ட் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு வெப் டெவலப்பர் இப்போ தான் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் ஸ்டார்ட் பண்ணி அதில் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்ல்விண்ட் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பூட்ஸ்ட்ராப் வர்சஸ் டெய்ல்விண்டுக்குரிய டெமோ ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.